இன்றைக்கி நம்ம 2025 இருக்கோம். இன்றைக்கு தேதியில் நீங்களும் நானும் யங்ஸ்டர்ஸாக நம்ம எல்லாருமே அதிகபட்சமாக நம்மளுடைய ஒரு ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் டைமே 7 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் தான். ஒரு 14 செகண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரீலை கூட நம்மளால் வந்துட்டு பெருசாக கவனத்தோடு பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற நம்மள மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையிலேயே போர் தேவையா? உண்மையிலேயே போர் நமக்காக தான் நடந்துகிட்டு இருக்கா? ஏன்னா நம்ம இங்கே எப்படி இருக்கோம் அப்படின்னும் போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மட்டும் அவங்க மட்டும் ரொம்ப தெளிவாக தருவாங்களா? இல்லை அவங்க மட்டும் வந்துட்டு மிக புத்திசாலித்தனமான ஒரு மனிதர்களாகவோ இல்லை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்பேன் ஆஃப் திங்கிங்கில் இருந்தாங்களோ அப்படி இருந்துருவாங்களா? இல்லை அவங்களும் இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னும் போது அப்போது இங்கே என்னவா இருக்குது? 2025 நாம் இருந்துக்கிட்டு இந்தியா மாதிரியான ஒரு நாடில் இருந்துக்கிட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடில் இருந்துக்கிட்டு வார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை சிலாகிச்சு சில பேர் வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. நிச்சயமாக வந்துட்டு நம்ம நாட்டுக்குள்ளே யார் ஊடுருவினாலும் வந்துட்டு அவங்களுக்கு பதிலை தாக்கணும், அவங்க நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இதையெல்லாம் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சரி பண்ணிவிட முடியும் என்றால், நிச்சயமாக முடியும் அப்படின்ற அந்த ஒரு நிலை இருக்கும் என்றால் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும்.